ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ இது. அருகம்பூவில் முன்னாடி நாளே வந்து பிரித்து பூ தனியாக மொக்கு தனியாக எடுத்து அழகாக மாலை கட்டியாச்சு. கூட மாட ஆயாவும் இருந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து பாவனா அஜி எல்லாருமே வந்து பாப்பா ஷேர் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலே வந்து மாவெல்லாம் அரைச்சி இது கொழுக்கட்டை மாவுக்காக வந்து அரிசி அரைச்சி அதை வந்து சலிச்சிட்டு இருக்காங்க அம்மாவும் பாப்பாவும். காலையில் எழுஞ்சி வடை, பாயாசம், அப்பளம், சக்கரை பொங்கல், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், சுண்டல், மாங்காய் போட்டு சாம்பார், இது எல்லாத்தையுமே வந்து அம்மா காலையில் செஞ்சிட்டாங்க. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து விநாயகர் வாங்க பாப்பாவும் அம்மாவும் வந்து கிளம்பிட்டாங்க. காலையிலே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வாங்க போகிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே காலையிலே கடகடன்னு குளிச்சுட்டு அம்மா வந்து ஒரு பலகை மாதிரி கொடுத்து அதில் வந்து விநாயகர் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்போல்லாம் பக்கத்துலேயே வந்து விநாயகர் செய்வாங்க. இப்போல்லாம் வந்து ரோடை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வரணும். சின்ன வயசுலேருந்தே வனிதாக்கு தான் வந்து பயங்கர ஆசை. அவள் தான் வந்து ஃபஸ்ட்டு எழுஞ்சி எல்லாருக்கும் முன்னாடி எழுஞ்சி கடகடன்னு குளிச்சுட்டு விநாயகர் போயிட்டு வாங்கிட்டு வந்துடணும்னு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவள் பண்ணிகிட்ருக்கா. அழகாக மண்ணில் செஞ்சு விநாயகர் வாங்கி பழமனையில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. கூடவே வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள், இந்த சோளம், கரும்பு, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக வந்து எள்ளு வந்து மாவில் வந்து கலந்துட்டுருக்கா வனிதா. அப்புறம் வடைக்காக அம்மா வந்து மாவு அரைச்சிட்ருக்காங்க. வடை, பிடி கொழுக்கட்டை, திணி வச்ச கொழுக்கட்டை, இது மூணுமே வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்த பிறகு தான் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. பிடி கொழுக்கட்டை செஞ்சு இட்லி குண்டான வச்சு வேக வச்சாச்சு. அடுத்தது வந்து திணி வச்ச கொழுக்கட்டைக்காக மாவில் வந்து சுட தண்ணி ஊற்றி கிண்டிட்டு இருக்காங்க. அஜி, பாவனா, பாப்பா எல்லாரும் சேர்ந்து கொழுக்கட்டையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மோல்டெல்லாம் வச்சு. ஸோ நாங்கள் வந்து திணி கொழுக்கட்டைக்கு வந்து மல்லாட்டை பயிறுடைய அந்த பூர்ணம் தான் வந்து எடுத்துப்போம். மல்லாட்டை பயிறு கூட வந்து எள்ளு, அப்புறம் வெல்லம், இது எல்லாமே சேர்த்து அரைச்சி அதை தான் பூர்ணமாக வைப்போம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது.
தினி கொழுக்கட்டை எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. இப்போ வேக வைக்கிறது மட்டும்தான். ஸோ விநாயகர் வைக்கிறதுக்காக அஜி, பாவனா, வனிதா நாங்கள் எல்லாருமே வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தோம். விநாயகருக்கு வந்து அபிஷேகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மா. இது பண்ணி வச்சிருக்கீங்க. அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு வனிதாவோடைய வேலை தான். சாமி அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வேட்டி, அங்கவஸ்திரம், அப்புறம் இந்த பூநூல் இதெல்லாம் போட்டு அழகாக வந்து மேக்கப் பண்ணி விட்டுருவான் நம்ம விநாயகருக்கு. நம்ம விநாயகரை வந்து வனிதா அழகாக ரெடி பண்ணிட்டா. அம்மா பழம், அந்த சோளம், சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அப்புறம் இலையெல்லாம் போட்டு சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக உள்ளார நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். விநாயகர் வந்து ஊர்வலம் வந்துட்டாங்க. ஸோ விநாயகருக்கு வந்து சாமி வெளியில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளார சாமி கும்பிட்டோம். பாவனா இங்க வாங்க. மா பிரதீக்ஷா வா. எல்லாரும் என்னென்னமோ பண்றாங்களே. நல்லா மன திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ விநாயகருக்கு வந்து 5 days நம்ம வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் டே வந்து அஜி, பாவனா, வனிதா 3 பேருமே விநாயகர் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம்.
எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி நாங்கள் எப்படி கொண்டாடினோன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீப் சப்போர்ட்டஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது என்னோட பிள்ளையார். அஜி இது என்னோட பிள்ளையார். இது